ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராயனார் துணை சீரியல் வந்து நீங்கள் என்ன நடக்கும் போது தான் பெருசாக பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லவங்க அம்மா வந்து தேவையா சொல்லி ரொம்ப பயங்கரமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம நிலாவும் சோழன் கோயிலுக்கு போயிருந்தாங்களே, ஸோ அதை பற்றி சொல்லிடுறேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியா நம்ம பேசாட்டி உங்கள் அம்மாவுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணிடலாமா, பேசாமல் திருவண்ணாமலைக்கே கார்லேயே போயிடலாமா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சோழன் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு கேக் வெட்டணும்ல, அது மாதிரி அவங்களுக்கு கேக் வெட்டலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து உடைக்க சொல்லுங்கள். தேங்காய் வந்து சும்மா உடச்சி லேசாக உடச்சி திம்பாங்க. ஆனால் நம்ம சோழன் வந்து பயங்கரமாக உடச்சி நம்ம நிலா தலையிலே விழுகிற அளவுக்கு பண்ணிட்டார். ஐயோ ரொம்ப ஓவராக ஆக்டிங் பண்ணாதீங்க, கம்முன்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோயிலேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பல்லவங்க அம்மா வந்து அவங்க வீட்டுக்காரை வந்து வர சொல்லியிருக்காங்க, ஹஸ்பண்டை. அந்த ஆள் வந்து வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் வெளியே தான் இருக்கேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பொம்பளை என்ன செஞ்சுட்ருக்குன்னா, உள்ளக்க போய் பணத்தை எங்கே வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்க்க அது எங்கே இருக்குன்னே அந்த பொம்பளைக்கு இன்னும் கண்டுபிடிக்க தெரில. கண்டுபிடிக்க முடியாதுனால அந்த ஆள் வருவோம். அந்த ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. உன்னை யார் வரச்சு, நான் வீட்டில் ஆள் இருக்கல, நீ எதுக்கு வச்சேன்னு சொல்லிட்டு அந்த ஆளை பார்த்து இந்த பொம்பளை வந்து கேட்குது. கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா என்ன செய்யன்னு தெரியாமல் நம்ம அவங்க நடேசர் வந்து அப்போ தான் அங்கிட்டிருந்து வர்றாரு. வந்தோன்னே இவன் எதுக்கு இந்த பொறிக்கு பையன் எதுக்கு இங்கே வந்தான் வச்சான்னு சொல்லிட்டு அவர் அடிக்கடிக்க போகிறாரு. அந்த பையன் அந்த ஆள் ஓடி போயிட்டார். ஓடி போகவும் இந்த பொம்பளை வந்துட்டு வந்தார், நீ எதுக்கு இவ்வளோ நடிக்கிற, உன்னோட புத்திலாம் எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாமனால அவங்கள வந்து நீ ஏமாற்றிட்டுருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நடேசர் வந்து சொல்கிறாரு. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா கழுத்தை வந்து நெரிக்கிறார். ரொம்ப ஓவராக பேசுனேன், என் பிள்ளைக்காக தான் வந்தேன் அப்படி இப்படின்னு சீன் போடுவாங்க. உடனே கழுத்தை பிடிச்சி நெரிக்கவும் நம்ம பல்லவ வந்து பார்த்துடுறாரு. இருந்தாலும் வந்து எங்கள் அம்மா கழுத்தை வந்து நெரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் வீட்டில் வந்து இருக்கும், என்னாச்சுடா எதுக்குடா அழுகுற அப்படின்னு வந்து பல்லவ வந்து கேட்குறேன். இந்த மாதிரி இந்த ஆள் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார், இருந்தாலும் நாங்கள் சத்தம் போட்டு வைக்கோம், நீங்கள் இந்த வீட்டை விட்டுலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பொம்பளை நான் வீட்டு விட்டு போயிடுவேன் அப்படி இப்படி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிலாவும் இன்னொரு பைசா வந்து கொண்டு வந்து கொடுக்காங்க, மீதி அமௌண்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பைசா வந்து அந்த பொம்பளை வந்து பார்க்குது. அந்த பைசா அந்த சேரன் எங்கே வைக்கிறான் அப்படின்னு வந்து பார்க்குது. அந்த நிலா வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பொம்பளையும் என்ன அந்த பொம்பளை பணத்தையே பார்க்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து அந்த ஆள் வந்து வீட்டுக்கே வந்துடுறாரு. அந்த ஆள் வீட்டுக்கு வந்தோன்னே நிலா வந்துட்டு தண்ணி குடிக்க வந்து என்னமோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களே, ஸோ தண்ணி குடிக்க வராங்க. இந்த ஆளும் இந்த பொம்பளை வந்து வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பணத்தை எடுன்னு எப்போ தான் பணத்தை கொடுப்ப அப்படின்ற மாதிரி. பணத்தை இன்னும் உன் கையிலேருந்து நீ கையில் எடுக்கவே இல்லையா அப்படின்னு, இன்றைக்கி நைட்டு தான் எடுக்கணும், நீ எதுக்கே தேவையில்லாமல் அவசரப்பட்டுருக்க, இங்கே வந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி அந்த பொம்பளை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நிலா வந்து அதை கேட்டாங்க. ஸோ அதோட வந்து சீரியல் முடிச்சிருவாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, பை.